1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் எதுவென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கணக்கெடுப்பின்படி ஏறக்குறைய 850 கோடி மக்கள் இந்த பூமியில வாழ்கிறார்கள். இந்த 850 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று இயேசு சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்ப நம்ம கொத்தகுப்பம் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தையும் ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா முதலாவது எல்லா மனுஷருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக, அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா மனுஷருக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் சொல்லுகிறார் என்றால் எல்லா மனுஷரும் அப்பதான் ரட்சிக்கப்படுவார்கள். குடிகாரர்களுக்காக ரட்சிக்கப்படணும், விபச்சாரக்காரர்கள் ரட்சிக்கப்படணும், தேசத்தில் இருக்கிற அக்கிரமம் செய்கிற அநியாயம் செய்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றார், எல்லா மனுஷருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவது 3வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எந்த ஜெபம் பிரியமான ஜெபம் அப்படின்னா, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். நமக்காக நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜெபம். ஆனா மற்றவங்களுக்காக, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்காக, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்காக, நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாம பண்ணுகிற ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடினாலேதான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் எல்லா மனுஷருக்காக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். நாம எப்படி அந்த ரத்தத்தை பயன்படுத்தி உபயோகித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, அதே போல பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உபயோகப்படுத்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது, இதுதான் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. இந்த சித்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். நாம ஜெபம் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட கொஞ்சம் அழுத்தமாக பேச வேண்டும் என்று
விரும்புகிறார். எல்லா மனுஷருக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீங்க செய்யுங்க, அதுதான் எனக்கு பிரியமான ஜெபம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படணும்னா நீங்க அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நாம ஜெபம் பண்ணும் போது ஒரு காரியத்தை நம்ம மனதில வைக்க வேண்டும். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நாம ஜெபம் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும் என்றால், யாரோ ஒருத்தர் மேல ஒரு குறை, யாரோ ஒருத்தர் மேல ஒரு கசப்பு, யாரோ ஒருத்தர் மேல ஒரு வைராக்கியம் உங்களிடத்துல காணப்படும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணும் போது நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய குறையை நீங்கள் மன்னித்தால்தான் ஆண்டவர் உங்கள் குறையை உங்களுக்கு மன்னிப்பார். அடுத்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஜெபம் பண்ணும் போது இந்த காரியத்தை நம்ம செய்யணும். இல்லை அப்படின்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஏசாயா 59:1-2 அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் நமக்கும், அதாவது நமக்கும் அவருக்கும் பிரிவினையை உண்டாக்கி விடுகிறது. இன்னைக்கு நம்ம பாவத்தோடு கூட நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எங்க கிராமத்தை ரட்சியும், எங்க கிராமத்தை ஆசீர்வதி, எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆலயத்திற்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஜெபம் பண்றோம். இந்த ஜெபம் இன்னும் ஏன் கேட்கப்படலை அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மேல நம்ம குறைய, கசப்ப, வைராக்கியத்தை வைத்து கொண்டு ஜெபிக்கிறோம். அதனால நம்ம ஜெபம் கேட்கப்படலை. யாரோ ஒருத்தர் மேல குறையோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும் போது நீங்க ஒரு குறை யார் மேலேயாவது இருந்துன்னா முதல்ல மன்னிக்க வேண்டும். கொஞ்சம் யோசிங்க, யார் மேலேயாவது உங்களுக்கு குறை இருக்குதா? யாருக்கிட்டையாவது நீங்க பேசாம வைராக்கியத்தோடு கூட இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. நீங்க 100 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, நாளெல்லாம் ஆண்டவர் பாதத்திலே இருந்தாலும் சரி, அந்த ஜெபம் கேட்கப்படவே செய்யாது. ஏன் அப்படின்னா, நீங்க மற்றவங்களை மன்னிச்சாதான் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. நான் பரிசுத்தவான் நீதிமான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவரே சொல்லிட்டார், எல்லா மனுஷரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவரே சொல்லிட்டார், நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா எனக்கு நீங்க மறைக்கலாம், ஊழியக்காரருக்கு மறைக்கலாம், உங்க குடும்பத்தாருக்கு மறைக்கலாம், ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. அதனால்தான் அவர் சொல்லிட்டார், நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய பரமண்டல ஜெபத்திலேயே சொல்லிட்டார், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை மன்னியும். நாங்க எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறோமோ
அதே போல எங்களை மன்னியும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்க யாருகிட்டயாவது பேசாம, யாரு செஞ்ச தப்பையாவது மன்னிக்காம எங்க இருதயத்திலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா எங்க பாவத்தை நீங்க மன்னிக்காண்ட ஆண்டவரே, எங்க பாவத்தை நீங்க அப்படியே நிலுவையில வைங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க மற்றவர்களோடு கூட ஒப்புரவு ஆகாதது வரைக்கும் உங்க ஜெபம் கேட்கப்படாது. அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேரு கேட்கிற காரியத்திற்கு பதில் கிடைப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றார். ஆனா நம்ம கேட்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து வருவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாவம், நம்ம செஞ்ச பாவம் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்க கூடாதபடிக்கு அது என்ன பண்ணிடுதுன்னா தடுத்துருது. ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினையை உண்டாக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நாம என்ன தப்பு பண்ணிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் சரி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டா அவர் உடனே என்ன பண்றாரு, மன்னிச்சு அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானா மாத்திடுறார். ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமா ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னா நம்மளால அவங்கள மன்னிக்க முடியவில்லை. அப்படி மன்னிக்க முடியாததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கணும் தான் அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைங்க எப்போ என்கிட்ட கேட்பாங்க, நன்மையான ஈவை எப்போ கொடுக்கட்டும் அப்படின்னு ஆவலோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம கேட்கிறோம், அதுல குறையே கிடையாது. நமக்காக கேட்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, ஒரு சிலர் தேசத்திற்காக, ஒரு சிலர் சபைக்காக, சபை கட்டுமான பணிக்காக, எல்லாருக்காகவே நம்ம கேட்கிறோம். ஆனா கொடுக்கணும்னு வரும்போது நம்ம பாவம் தடை செய்து விடுகிறது. ஆகையினால இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் எல்லாரையும் மன்னிக்க போகிறேன், எல்லாரோடு கூட நான் சமாதானமா இருக்க போகிறேன். வேதமே சொல்லுகிறது, கூடுமான வரைக்கும் யாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். எல்லாரோடு கூட சமாதானமா இருக்கிறீங்களா? சகோதர சிநேகிதத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தாவீது ராஜா சங்கீதத்தில் எழுதுகிறார், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வீட்டுல சகோதரர்கள் ஒருமனமா இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துல சகோதரர்கள் ஒருமனமா இருக்கிறாங்களோ, எந்த திருச்சபையில எல்லாரும் ஒருமனமா இருக்கிறாங்களோ, அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் உண்டாகி கொண்டே இருக்கும். என்றென்றைக்கும் அங்கே நன்மைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஒருமனம் இல்லாத இடத்துல ஒண்ணுமே நடக்காது, அப்படியேதான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரே சொல்றார், 2 பேரு ஜெபம் பண்ணும் போது நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா ஒருமனமா இருக்கணுமா. அந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் 2 பேர் ஒருமனப்பட்டால் அப்பொழுதே அவர்கள் வேண்டிக் கொள்வதை பிதாவானவர் அருளுவார். நம்ம எவ்வளவு காரியத்துக்காக வேண்டிக் கொள்றோம், ஆனா பிதா இன்னும் அருளல. காரணம் என்ன அப்படின்னா 2 பேருக்குள்ள கூட ஒருமனம் இல்லை, வேற்றுமைகள், வேற வேற சிந்தனைகள். அதனால்தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாரோடு கூட ஐக்கியமா இருங்க. யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன திட்டினாலும் சரி, அப்படியே பவுல் சொல்றது போல தொடச்சு போட்டு போயிட்டே இருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாலே நமக்கு சூடு சொரண மானம் வெக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏசப்பா நமக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு வழியை தான் வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன பின்பற்றி வரும்படிக்கு என்னுடைய அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறேன், அதை பின்பற்றி வாங்க. இயேசு எல்லாரும் திட்டினாங்க, காரி துப்புனாங்க, ஒரு தப்புமே பண்ணல. அவரை கொண்டு போய் சிலுவையில அடிச்சாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு போனார்? பாடுகளை சுமந்துகிட்டே தான் போனார். நிந்தைகளையோ அவமானங்களையோ
எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் போனார். அந்த வழியில தான் போனோம். அதனால சகோதர சிநேகிதத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாருக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி சொல்லுகிறார். நாம ஜெபம் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். யார் ஒருத்தரோடு கூட வைராக்கியமா இருந்தீங்க அப்படின்னா, கசப்போடு கூட இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல தன்னுடைய மலை பிரசங்கத்துல அவர் சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தில் மேல் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதாவது யாருக்கிட்டையாவது நம்ம பேசாம இருந்தோம் அப்படின்னா நம்ம போடுற காணிக்கை வேஸ்ட். அது வந்து இங்கேதான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட போனோம் அப்படின்னா நாம ஒப்புரவானாதான் ஆண்டவர்கிட்ட போகும். நிறைய பேருடைய காணிக்கை இங்கே இருக்கு, பலிபீடத்திலே இருக்குது. ஆண்டவர்கிட்ட இன்னும் வந்து போகல. அதனால்தான் நீங்க கொடுக்கிற காணிக்கைக்கு ஏற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்ப வரல. நம்ம ஒரு உதாரணத்துல 10 ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவார். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். 1000 மடங்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன் 1000 மடங்கு நமக்கு திரும்ப வரல? இன்னும் தரித்திரத்திலே இருக்கிறோம், இன்னும் வறுமையிலே இருக்கிறோம், இன்னும் கஷ்டத்திலே இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம காணிக்க ஆண்டவர்கிட்ட போகல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்குது, யாரோ ஒருத்தர் மேல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு போய் ஒப்புரவாயிருங்க. யாருனாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு தீமை செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க உங்ககிட்ட நன்மையை பெற்றுட்டு உங்களுக்கு விரோதமா எழும்பி பேசியிருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணும்? மன்னிச்சு மறந்து அவங்ககிட்ட போய் ஒப்புரவாயிருங்க. பிரைஸ் எல்லாம் சொல்லிருங்க போதும். ஆனா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட சண்டை, அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. நீங்க போடுற காணிக்க ஆண்டவர்கிட்ட போகாது. என்ன நோட்ல வேணா வந்து எழுதி வாசிக்கலாம், அதோட நின்று போயிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து மறுபடியும் உங்களுக்கு அது திரும்ப பல மடங்காக வராது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றார், அங்கேதானே பலிபீடத்தில் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப நான் அங்கீகரிப்பேன், அப்ப நான் உனக்கு அதை பல மடங்கா திரும்ப தருவேன்னு சொல்றார். கொஞ்சம் யோசிங்க, உங்களே நிதானித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு போய் வந்து நான் ஒப்புரவு ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒப்புரவு ஆயிட்டு வந்துருங்க. இந்த வாரத்திலே அதுக்கேற்ற பிரதிபலன் ஆண்டவர் கட்டளை இட்டுருவார். எல்லாம் வந்து நிலுவையிலே இருக்குது. அது உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா நீங்க இன்றைக்கு ஒப்புரவாகுங்க. எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க? உங்க மாமியார்கிட்ட பேசுறீங்களா? மாமியார் உங்க மருமகள்கிட்ட பேசுறீங்களா? அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இருக்கிறீங்களா? சகோதரிமார்கள் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் கசப்பு, ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் வைராக்கியத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கம் எடுத்துட்டு வந்தது வேற, உங்களுக்கு பைபிள் ரீடிங் கொடுத்தது வேற. ஆனா ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாக என்னை பாரப்படுத்தினார். அதனால உங்களுக்காகத்தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய நன்மைக்காகத்தான். உங்க ஜெபம் கேட்கப்படணும், உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக கொடுக்கிறீங்க, உற்சாகமா கொடுக்கிறீங்க, மனமுகந்து கொடுக்கிறீங்க. ஆனா அதற்கேற்ற பிரதிபலனை நீங்க அனுபவிக்கல. காரணம், யாரோ ஒருத்தர் மேல ஒரு கசப்பு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க மன்னிச்சிருங்க. மன்னிச்சு மறந்து நீங்க அவங்ககிட்ட ஒப்புரவாயிருங்க. அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை வேண்டாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில
எல்லாத்தையுமே மன்னிச்சார். அடிச்சவங்களை மன்னிச்சார், காரி துப்புனவங்களை மன்னிச்சார், யார் யாரெல்லாம் இகழ்ச்சியா பேசுறாங்களோ அவங்கள மன்னிச்சார், எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டார். ஒரு தப்புமே பண்ணல இயேசு. அவர் தான் நமக்கு மாடல். அவரு காட்டின வழியில தான் நம்ம போனோம், வேற வழி கிடையாது. அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் ஒரு தப்புமே பண்ணல, ஆனா என்னைய இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் திட்டாங்க அப்படின்னு கேட்டா அவர் திரும்ப நமக்கு சொல்லுவார், நான் எதுனா தப்பு பண்ணனா, என்னை சிலுவையில் அடிச்சாங்க, என்னை ஒருத்த வந்து வாங்கி கன்னத்துல அடிச்சாங்க, நான் எதனா தப்பு பண்ணனா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் நம்ம கிட்ட. என்ன பதில் சொல்லுவோம்? எந்த தப்புமே பண்ணாத இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும், அவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம அவங்க செய்யறாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணார். அந்த பாதை தான் நமக்கு முன்னாடி இருக்கிறதே தவிர வேற பாதை நமக்கு இல்ல, அவர் காட்டல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இங்க சொல்றாரு, நீங்க சகோதரிடத்துல அன்பு கூறல அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களிடத்துல நீங்க ஐக்கியமா இல்லை அப்படின்னா நீங்க பண்ற ஆராதனையே வேஸ்ட்னு சொல்றாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தட்டு கை கொடுத்து பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்ல முடியல. காணாத தேவன் ஆண்டவரே நான் நம்ம அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்து சொல்றார், நீங்க பொய்யர்கள்னு சொல்றாரு. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கை கொடுத்து பேச முடியலையா? காணாத தேவன்கிட்ட ஆண்டவரே உங்களை அன்பு செலுத்துறேன், உங்களை ஆராதிக்கிறேன்னு சொல்றோமா? அதனால ஆண்டவர் சொல்ற, நீ பொய்ய ஏமாத்துக்காரன்னு சொல்றாரு. அதனால சகோதர சிநேகம் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்களை பேசலாம், ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில சொல்லியிருக்கிறேன். ஆகையினால விட்டு கொடுங்க, மன்னிங்க, எல்லாரையும் நேசிங்க. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளை பெரிய கட்டளை, 10 கட்டளை சுருக்கி ஆண்டவர் 2ஆய் மாற்றி கொடுத்துட்டார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. நம்மளை எப்படி நேசிக்கிறோம் அதே போல நம்ம குடும்பத்தார நேசிக்கணும், அதே போல நம்ம சபையார நேசிக்கணும், எல்லாரையுமே நேசிக்கணும். அதுதான் சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெறவே முடியாது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். அந்த வசனத்தை எல்லாருமே குறிச்சு வச்சுக்கணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க, ஒவ்வொரு விதமான சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையுமே விட்டு கொடுத்து எல்லாவற்றையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நாம சகோதர சிநேகிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு விதமா பேசுவாங்க, ஒருத்தர் ஒரு விதமா பேசுவாங்க. ஆனா என்ன பண்ணணும்? எல்லாரையும் விசாரிக்கணும். நம்ம சொந்த ஜனத்தை விசாரிக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்க விசாரிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்களா? இல்ல அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது, காணிக்கை அங்கீகரிக்கப்படாது, நாம பண்ற ஆராதனை எல்லாம் வீணாயிருக்கும். ஆகையினால இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எல்லாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு என்னை
அர்ப்பணிக்கிறேன். விட்டு கொடுக்கணும். ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும், லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. ஆனா என்ன பண்ணார்? ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்ததுனால அவர் கெட்டு போகல. அவருடைய வேலைக்காரர் சொல்றான், என் எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறார், என் எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறார். விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறாரு ஆபிரகாம். ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தர்றேன். நீ எம்மட்டும் நடந்து திரிய விருப்பம் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு எல்லாத்தையுமே நான் தரேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். யோபுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தது, எவ்வளவு பிரச்சனை இருந்தது, நஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார், வியாதியில உட்கார்ந்து இருக்கிறார். ஆனாலும் 3 பேர் வந்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க. அந்த 3 பேர் யாரு? யோபுவை வார்த்தையினாலே கொன்னவர்கள், வார்த்தையினால ஈட்டியை போல குத்தினவர்கள், குறை சொன்னவர்கள், யோபுக்கு விரோதமாய் பேசினவர்கள். ஆண்டவருக்கே அவங்க பேசுறத பார்த்து கோபம் வந்து, நீங்க பேசுறது சரியில்லை, என் தாசனிடத்துல போங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவருக்கே கோபம் வந்துதான் அனுப்புறார். அப்படி பேசினவர்கள் அவங்களுக்காக என்ன பண்ணாரு? யோபு ஜெபம் பண்ணினார். இவன் எனக்கு விரோதமா பேசினவன், இவனுக்காக நான் ஜெபம் பண்றதா அப்படின்னு கேட்கல, ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணார். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதுக்கு பின்னாடிதான் யோபுடைய சிறையிருப்பு மாறினது. அதனால யார் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குதோ, யார் மேல உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறதோ, யார் உங்களுக்கு விரோதமா பேசுனாங்களோ அவங்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்களோடு கூட நீங்க ஒப்புரவாகுங்க. உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். உங்க ஆராதனைக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் பண்ண ஜெபத்திற்கு பலன் உங்களுக்கு உண்டு. இல்ல பிரதர் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா எல்லாத்துக்குமே கூட்டி கழிச்சு சீரோதான் மதிப்பு, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆலயத்திற்கு வர்றதுல பிரயோஜனம் இல்லை, காணிக்க போடுறதுல பிரயோஜனம் இல்லை, எதுலையுமே பிரயோஜனம் இல்லை. இந்த சத்தியத்தை நம்ம அப்படியே கடைபிடித்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு போறது இந்த நேரம் தான் வந்து வேஸ்ட். இந்த வார்த்தைக்கு நீங்க இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் ஒப்புரவாகி பாருங்க, அடுத்த வாரத்துல நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஒப்புரவான ஆண்டவர் எனக்கு இது தந்தார். இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஒப்புரவாயிட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார்னு நீங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு தடைப்பட்ட அத்தனை காரியத்தையும் தேவன் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் ஒரு விசை தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், என்னோடு பேசி இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்து 21 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் தேவனுக்கு முன்பாக சாட்சியா சொல்றேன், எல்லாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன். எனக்கு விரோதமா பேசினவங்க உண்டு, செய்யாததை செய்ததாக சொன்னவர்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள்னு ஆண்டவர் சொன்னாரு, அந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். முன்னாடி ஒரு விதமா பேசுவாங்க, நான் போனவன பின்னாடி ஒரு விதமா பேசுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்கள பார்த்து நான் பிரைஸ் லார்ட் சொல்றேன். நான் இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இந்த 21 வருஷ ஊழிய அனுபவத்துல இல்லை. அதனால்தான் கர்த்தர் என்ன இம்மட்டுமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இந்த பூமியில ஒன்னையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதில்லை, வெறுமையாதான் போறோம். ஆனா நம்ம கூட வருவது நாம இந்த பூமியில வாழ்கிற நாட்களில செய்கிற கிரியைகள் மாத்திரம்தான். நன்மையும் வரும், தீமையும் வரும். தக்க பலனை அடையும்படிக்கு எல்லாரும் ஒரு நாள்ல சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னா சகோதர சிநேகம் முக்கியம். சபையில் 50 குடும்பம் இருக்கிறோம் அப்படின்னா 50 குடும்பமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவரோடு ஒருவர் பேசணும்.
அந்த குடும்பம் எனக்கு விரோதமான குடும்பம், இந்த குடும்பம் விரோதமான குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னாலே ஆண்டவர் சொல்றார், நீ பொய்யன், ஆராதனை வேஸ்ட். கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாம காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் நீ? ஆண்டவர் கேட்கிறார். அப்படி மன்னிக்க முடியலையா? காணிக்க கொடுக்கிறது வேஸ்ட், ஜெபம் வேஸ்ட், ஆராதனை வேஸ்ட் ஆண்டவர் சொல்றார். அதனால இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற கிருபை எனக்கு தாங்க. எவ்வளவு எனக்கு விரோதமா பேசினாங்க, தூசணமான வார்த்தையை பேசினாங்க, செய்யாததை செய்ததா குற்றப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க. அவங்களை எப்படி மன்னிக்கிறதுன்னு கேட்காதுங்க. அப்படி கேட்டா கூட ஆண்டவர் சொல்லுவார், நான் ஏதாவது தப்பு பண்ணனா மகனே மகளே, என்ன அசிங்கப்படுத்தி நிக்க வச்சாங்களே, நான் மன்னிக்கலையான்னு ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஆகையினால இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நான் மன்னிப்பேன் ஆண்டவரே, யாவரோடு கூட ஐக்கியமா இருப்பேன், எல்லாரோடு கூட சமாதானமா இருப்பேன், எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. எங்க ஊர்ல இருக்கிற, எங்க சபையில் இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுக்கு நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஜெபம் இதுவரைக்கும் கேட்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் நான் தான்ப்பா. நான் மன்னிக்கல, நான் மன்னித்து ஒப்புரவாக. அதனாலதான் எல்லா ஆசீர்வாதமும் தடைபட்டு இருக்கிறது என்பதை இன்னைக்கு உணர்ந்து கொண்ட ஆண்டவரே, இன்னைக்கு உணர்ந்து கொண்டேன். இனி நான் யாவரோடு கூட சமாதானமா இருப்பேன், எல்லாரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா. என் மேல ஒரு ஜபாவியை ஊற்றுங்க. அந்த மன்னிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திரப்பாளி விண்ணப்பஜபம், ஸ்தோத்திரப்பாளி விண்ணப்பஜபம், ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே, கண்களெல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. அப்பா, எங்க மேல ஒரு ஜபாவி ஊற்றுங்கப்பா. ஜப அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. நாங்க எல்லாருக்காக ஜபம் பண்ணணும், எல்லா மனுஷருக்காக நாங்க விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்கணும். அதுதான் உமக்கு பிரியமான ஜபம் நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறப்பா. நான் நின்று ஜபம் பண்ணும் போது யார் ஒருத்தர் மேல குறை இருந்தா ஆண்டவரே மன்னிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க. எல்லாரையும் நான் மன்னிப்பேன். அப்பதான் நீங்க என் பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. யார் ஒருத்தர் மேல குறை இருந்தா அதை மன்னிச்சுட்டு வந்துட்டு தான் நான் காணிக்க போடணும்னு சொல்லி இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் மேல குறை இருந்தா அவங்ககிட்ட பேசிட்டு தான் உங்களை ஆராதிக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா, அர்ப்பணிக்கிறேன். யாவரோடு கூட சமாதானமா இருப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணி
மன்னிக்கிறையா? ஆண்டவரே மன்னிக்கிறேன்னு இருதயத்துல பேசுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த கிருபை கொடுங்கப்பா. எல்லாவற்றையும் சகிப்பதற்கு, எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை கொடுங்கப்பா. யார் என்ன பேசினாலும் சரி, நான் யாரோடு கூட சமாதானமா இருப்பேன். யார் எனக்கு விரோதமா எழுப்பினாலும் சரி, நான் உங்களை மன்னித்து அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகள் மீது உம்முடைய ஆளுகை கிருபை இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை கிடைக்காம தடைப்பட்டு நிற்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் போய் ஒப்புரவாகன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவரை இதன் நிமித்தம், ஒப்புறது ஆகிறதன் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பல நன்மைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. தடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரை ஜெபம் பண்ணினதற்கேற்ற பதில் வரட்டும்ப்பா. கொடுத்த காணிக்கை கேட்ட ஆசீர்வாதம் வரட்டும். செய்த ஆராதனைக்கு ஆசீர்வாதம் வரட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களோடு கூட பேசுனீங்க, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்க ஆலய கட்டுமான பணிக்காக நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறப்பா. இம்மட்டும் நடத்தி வந்தீங்களே, நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே குறை வேலைகளை முடித்து தாங்கப்பா, முடித்து தாங்க. யாரெல்லாம் கொடுக்கறேன்னு வாக்கு பண்ணாங்களோ அவங்களோடு கூட கத்தரிப்ப பேசுங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுக்கணும்ப்பா. சீக்கிரத்துல இதை முடிக்க கர்த்தர் உதவி செய்ய. தடைகள் எல்லாம் மாறட்டும். ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக நன்றி. ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். பிரிவினை உண்டாக்குகிற சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக. ஷகாது ரகபா தலஷகபா ரிமா ஷகாது ரகபா. நாளை கட்டுமான பணிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, தடைகளை உண்டு பண்ண போராடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அன்றவரே இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நிமித்தம் உண்டாகிற அந்த நன்மை, கிருபை, ஜீவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தல உபதேசரை அவர்களை ஆசீர்வதி, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியோ. சபை பொறுப்பாளர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாக நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொன்னீங்களோ அதை சொல்லிட்டாண்டுப்பா. இந்த வசனங்களை எல்லாம் 30, 60, 100 பலன் கிடைக்கிற விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.